சொல்லுவீடு வெள்ள நிலவே சொல்லுகின்ற செய்திகளே. ஹாய் மக்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஆன் பண்ணி விட்டுட்டு எதையோ மறந்துட்டு தேடுறது மாதிரி ஒரு என்ன செய்ய தெரியல. சரி, ஓகே. எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன சமைச்சிங்க? காலையில் லஞ்சுக்கு என்ன பண்ணீங்க? மார்னிங் காலையில் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் நான் என்ன சமைச்சேன் அப்படின்ட்டு. பாருங்கள், எல்லாத்துக்குமே தனித்தனியாக 4 பேர் தான் வீட்டில் இருக்கிறோம். 4 பேருக்கு 4 விதமான சமையல்ன்ற மாதிரி இருக்குது. எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு தோசையும் அப்புறமா சாம்பார் நேற்றுக்கு வச்சுருந்தேன்ல, அது ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு, தூக்கி சூடு பண்ணி கொடுத்தாச்சு. அப்புறமா அதோட வந்துட்டு கொத்தமல்லி சட்னி பண்ணேன்னு சொன்னேன்ல, அதையும் வச்சு கொடுத்தாச்சு. தோசை ஊற்றி, இது வந்து தோசைக்கான மாவு. 2 தோசை ஊற்றலான்னு எடுத்தேன், பட் அது கூடுதலாகவே இருக்குது. அப்புறமா பார்த்திங்கன்னா சப்பாத்தி போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு மெழுகு பீக்கங்காய் இருக்குல்ல, மெழுகு பீக்கங்காய் கடையில் பண்ணேன். ஓகேங்களா? அப்புறம் என்ன ஆயிடுச்சு, அதை வச்சாச்சு. சரி, மதியத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அதனால் தோசையை போட்டு கொடுத்துடலான்ட்டு காலையில் பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு இட்லி ஊற்றினேன். இட்லி ஊற்றிட்டு அவங்களுக்கு சாம்பார் அந்த சட்னி வச்சு கொடுத்தேன். ஓகேங்களா? சாப்பிட்டாங்க. அப்புறம் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரியாணி பண்ணோங்க. நேற்றுக்கு சிக்கனு சண்டே வந்துட்டு வாங்கிட்டு வந்தோம்மா, அப்புறமே சந்திரகிரகணம் ஆயிடுச்சா, வைக்க முடியாதா. அப்புறமா நேற்றுக்கு வீடு கழுவி அது கழுவி இதை கழுவி அப்படின்ட்டு உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். முன்னாடி வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் நான் பண்ணல, ஒரே டயர்ட் ஆயிடுச்சுங்க. அதனால் நேற்றுக்கு வந்து நைட்டு தான் பண்ணேன். ஓகேங்களா? இருந்தால் பாருங்களேன், சிக்கன் பிரியாணி பாஸ்மதி ரைஸ் போட்டு சிக்கன் பிரியாணி பண்ணேன். நேற்றுக்கு நைட்டு சாப்பிட்டுட்டு மீது இருந்துச்சு. பிள்ளைங்க வந்துட்டு என்ன பண்ணாங்க, எங்களுக்கு வந்து லஞ்சுக்கு கொடுங்கம்மா அப்படின்னாங்க. அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இப்போ தூக்கி இட்லி பாத்திரத்தில் சூடு பண்ணி, பொதுவாக வந்துட்டு சாதத்தெல்லாம் சூடு பண்ணி சாப்பிடக்கூடாதாங்கப்பா, வேறு வழி இல்லை, எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. நைட்டில் பொதுவாக வந்துட்டு சிக்கனே சாப்பிடக்கூடாது, சிக்கன் மட்டன்லாம் டேவில் தான் சாப்பிட்ணும். காலையிலோட லஞ்சு அந்த டைமில் சாப்பிட்ணும். இப்போ ஒன்றும் பண்ணுறதுக்கு முடியல, அதனால் கொஞ்சம் கூடுதலானோடனே ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டு இப்போ அதை வந்து இட்லி பாத்திரத்தை பானையில் வந்து சூடு பண்ணி பிள்ளைங்க 2 பேருமே எங்களுக்கு லஞ்சுக்கு கொடுத்துருங்கம்மா அப்படின்னாங்க. எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது போக இவ்வளவு இருக்குது. நான் வந்துட்டு இப்போ தோசை சாப்பிடல, கொஞ்சமாக பிரியாணி தான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு வேணால் அந்த ஒரு தோசையை சாப்பிட முடிஞ்சால் சாப்பிடுவோம். இதுதான்ப்பா நம்ம வீட்டில் லஞ்சு. யாருக்கெல்லாம் அவங்களுக்கு வந்துட்டு நம்ம காலையில் லஞ்சும் சரி பிரேக்ஃபாஸ்ட்டும் சரி எது பிடிச்சதுன்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், நேற்றுக்கு வச்ச சோறு வந்துட்டு வேறு ஊறுது. இதில் தயிரை போட்டு தண்ணியை ஊற்றி உப்பை போட்டு வச்சுருக்கிறேன். மதியம் கூட குடிச்சிக்கலாம். இப்படி சேர்ந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.